சோதரம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த கால பொழுதில் கூட விசேஷமாக ஒரு அருமையான ஒரு வார்த்தை உங்களுக்காக இந்த வேலையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். சோதரம், நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை சுமந்து கொண்டார். நம்மளுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். இப்போ ஏன் நம்மளுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக நம்மளுடைய துக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இப்போ தேவ பிள்ளைகளுக்கா இருக்கட்டும், யாருக்கா இருக்கட்டும், அவரை விசுவாசிக்கிறத முழுமையாக ஈடுபடுறவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இன்றைக்கு கால பொழுதில் உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டேன். நம்ம அன்னை நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்கிறாங்களா? நம்ம தாய் தகப்பன் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்கிறாங்களா? நம்ம சொந்த பந்தங்கள் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்களா? ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒன்று செய்வாங்க. நம்ம பாடுபடும் போது சந்தோஷமாக இருப்பாங்க, மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம்? பாடுபட்டு கொண்டிருக்கோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் பட்ட பாடுகள் எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரிலாம் நம்ம பாடுகள் படப்போவது கிடையாது. நம்மளை அப்படி அனுமதிக்கவும் மாட்டார். அப்படி ஒரு உலகத்தில் அப்படியே ஒரு மனுஷனுக்கு அப்படியே கொஞ்சம் பாடு வரப்போகிறதும் கிடையாது. அந்த ஒரே பாடு யாருக்கு வரும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் வந்துச்சு. அந்த பாடுகள் போல வேற யாருக்கும் வரப்போகிறது கிடையாது. இன்றைக்கு கால பொழுதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், மறுபடியுமாக உங்களுடைய பாடுகள் எங்கேயோ இருக்கிறது, இன்னும் பாடுபட்டு கொண்டிருக்கும், அதை நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்ற. நான் ஏற்றுக்கொள்றேன். அப்போ உங்க துக்கங்களையும் ஏற்றுக்கொள்றேன். உன் துக்கங்களை நான் ஏற்றுக்கொள்றேன். இப்போ பாடுகளையும் துக்கங்களையும் ஏன் ஆண்டவராக ஏற்றுக்கொள்றாருன்னா, நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மளுடைய பாடுகளையும் துக்கங்களையும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். புரியுதா உங்களுக்கு? ஒரு பலவீனம் வந்தால் மாத்திரை போட்டுவிட்டு நம்புறீங்கல்ல, மண்டவலி மாத்திரை போட்டுவிட்டு மண்டவலி போச்சு நம்புறீங்க. அப்போ தேவனை நீங்கள் என்ன செய்ய? நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் மேலே ஒரு பற்றுதல் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து நம்ம வாழ வேண்டும். அவரோடு இருந்தால் மாத்திரமே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக பாடுகளை அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வாராக.